ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். திருஷ்ட்வா ததைத்ய ஹதகேன ரசாதலாந்தே दृष्ट्वा तदैत्यहतकेन रसातलान्ते संवेशितां झटिति कूटकिटिर्विभोत्वं संवेशितां झटिति कूटकिटिर्विभोत्वम् आपातु गानविगणय्य सुरारिकेटान् आपातुकानविगणय्य सुरारिकेटान् दंष्ट्राङ्गुरेण वसुधा मददा सलीलं दंष्ट्राङ्गुरेण वसुधा मदधा सलीलम् दृष्ट्वा तदैत्यहतकेन रसातलान्ते संवेशितां झटिति कूटकिटिर्विभोत्वम् दृष्ट्वा तदैत्यहतकेन रसातलान्ते संवेशितां झटिति कूटकिटिर्विभोत्वम् आपातु गानविगणय्य सुरारिकेटान् दंष्ट्राङ्गुरेण वसुधा मददा सलीलम् आपातुकानविगणय्य सुरारिकेटान् दंष्ट्राङ्गुरेण वसुधा मदधा सलीलम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு திருஷ்ட்வா பார்த்து, எதை பார்க்குறார்? தைத்திய ஹதகேன கொடிய அசுரனாகிய ஹிரண்யாக்ஷனால், ரசாதலாந்தே ரசாதலத்தில், சம்வேசிதாம் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த, வசுதாம் பூமி தேவியை திருஷ்ட்வா பார்த்து, கூட்டகிட்டிகி மாயையாக பன்றி வடிவை எடுத்து கொண்டிருந்த, துவம் நீங்கள், ஆபாதுகான் உங்களை எதிர்த்து கொண்டு பாய்ந்து குதித்து ஓடிவரும், சுராரி கேட்டான் அசுரர்களையெல்லாம் அவிகணைய சிறிதும் பொருட்படுத்தாமல், தம்ஷ்ட அங்குரேன கோரை பற்களோட நுனியினால, சலீலம் லீலையாக விளையாட்டாக, ஜட்டித்தி வெகு விரைவாகவே, வசுதாம் பூமி தேவியை அததாக தூக்கிவிட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். திருஷ்ட்வா ததைத்ய ஹதகேன ரசாதலாந்தே संवेशितां झटिति कूटकिटिर्विभोत्वम् आपातु गानविगणय्य सुरारिकेटान् दंष्ट्राङ्गुरेण वसुधा மததா சலீலம். ஹிரண்யாக்ஷனால ரசாதலத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த பூமியை வராகப்பிரான் மீட்டு எடுத்து வருவதை இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் விளக்குகிறார். பூமி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வராகப்பிரான் பார்த்து விட்டார், கண்டுபிடித்து விட்டார். அவர் அதை எடுக்க போகும்போது அவரை எதிர்த்து போராடுறதுக்கு நிறைய அசுரர்கள் போர் செய்யறதுக்கு ஓடி வரா. ஆனால் வராகப்பிரான் அவர்கள்லாம் யாரையும் கொஞ்சம் கூட கவனிக்கலை, சிறிதும் பொருட்படுத்தலை. தன்னோட கோரைப்பற்களோட நுனியினால் லீலையாக, அதாவது ரொம்ப விளையாட்டாக பூமியை அப்படியே அதிசீக்கிரமாக தூக்கிடுறார். பகவான் எடுத்துக்கொண்ட வடிவம் ஆச்சரியத்துக்குரியதாக இருந்தது. அதை இந்த ஸ்லோகத்தில் கூட்டகிட்டிகி அப்படின்னு நாராயண பட்டத்திரிகள் வர்ணிக்கிறார். கீட்டிகி அப்படின்னா பன்றி, கூட்டகீட்டிகின்னா மாயையாக, அதாவது இந்த இடத்துல மாயையானா நம்ப முடியாத, ஆச்சரியப்படத்தக்க அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா பகவான் எடுத்துக்கொண்ட வடிவம் பன்றியாக இருந்தது, ஆனால் அவரது செயல் ஒரு காட்டுப்பன்றியாக இருந்தால் கூட, மிக பலமான காட்டுப்பன்றியாக இருந்தால் கூட அதனால் செய்யக்கூடிய செயலாக இல்லை. எப்படின்னா பூலோகத்தையே தன்னோட கோரப்பல்லோட நுயினால் கணப்பொழுதில் தூக்கி எடுத்துட்டார். அந்த செயலும் அதுவும் அதை எப்படி செய்திருக்கார்,
எந்த சிரமமும் இல்லை, எந்த கடின முயற்சியும் இல்லை, விளையாட்டாக செய்தார். அப்படிங்கிற போது இந்த செயலை சர்வசக்தி படைத்த பகவான் தான் இந்த வடிவத்தில் இந்த செயலை செய்திருக்கிறார். அவரை தவிர வேறு யாராலும் இது நிகழ்த்தி இருக்க முடியாது அப்படிங்கிறத பட்டதிரிகள் நமக்கு ரொம்ப அழுத்தந்திருத்தமாக சொல்கிறார்.